இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் வார்த்தையானவர். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் வார்த்தையினாலே பேசுகிறார். சூரியன் உண்டாக கடவது, அது உண்டாகிவிட்டது. சந்திரன் உண்டாக கடவது, அது உண்டாகிவிட்டது. சகலமும் வார்த்தையினால் உண்டாக கடவது என்று சொன்னவர், எல்லாம் உண்டாக்கினவர். இப்போ இங்கே ஆதியில இருந்த அந்த வார்த்தையானவர் மாமிசமாகி இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டு அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால நான் நம்புகிறேன், இல்லாதவைகளை நமக்கு இருக்கிறவைகளை போல வரவழைக்கிறவருடைய வார்த்தையானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகையினால என்னில் இருக்கிற இல்லாய்மைகளை எடுத்து போட இந்த வார்த்தையானவர் இன்றைக்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். அது வார்த்தையை பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல. இப்போ இந்த டோருக்கு பின்னால ஒரு பையன் போய் நிக்கிறான்னு சொன்னா நான் தைரியமா கூப்பிடலாம், டேய் வெளியே வாடான்னு சொல்லி கூப்பிடலாம். அவன் அங்க உள்ள நிக்கிறாங்கிற நம்பிக்கையில வெளியே வாடான்னு சொல்லி கூப்பிடு. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, சூரியன் உண்டாக கடவது எங்கே இருந்து, சந்திரன் உண்டாக கடவது எங்கே இருந்து. எல்லாவற்றுக்கு பின்னால கர்த்தர் வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையானவராகிய இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்போமே, ஆனால் அவரால் உண்டாக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அவர் எதையும் நமக்காக உண்டாக்கி தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எதையும் கைகூடி வர செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார்.